வாக்கு எண்ணிக்கை மையம், நான் ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ண, எல்லாத்தையும் பார்க்கணும். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே பொதுமக்கள் இருக்கிறாங்களா? கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே விடுறீங்களா? வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே இருப்பது கட்சி முகவர்கள். 3 கட்சியினுடைய முகவர்கள் இருக்கிற இடத்துல அது எப்படி பொதுமக்கள் கோவப்படுறாங்க? அது எப்படி பொதுமக்களுக்கு கோவம் வரும்? அது எப்படி பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ளே யாராச்சும் பார்த்தீங்களா? பொதுமக்கள் அலோவ் பண்ணுறாங்களா? ஜிசிடி கேட்டுக்குள்ளே யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பார்த்தீங்கன்னா, பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்கே சந்திக்கிறோம். வாக்கு எண்ணை மையத்துக்குள்ள பொதுமக்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணுறது மீடியாவும் முகவரும். அப்போ யாரு கோவம்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், அவரு கேட்ட கேள்வி நான் கேட்குறேன், யாரு கோவம்ச்சு? அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்க இடம். அங்க என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன். பொதுமக்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறோம். அடுத்துங்க, வேட்பாளர் எங்க இருக்க வேண்டிய அங்க இருக்கிறானே, ஏன் அதே இடத்துல வேட்பாளர் வேற இடத்துல இருக்கக்கூடாதா? வேட்பாளர் வேற பேசக்கூடாதா? அதே ஊர்ல இன்னொரு பணி செய்யக்கூடாதா? ஏன் வாக்கு எண்ணிக்கிற அன்னைக்கு வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள உட்காரணும்னு ரூல் இருக்கா? அல்ல ஓட்டு போட்டுட்டு வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளேயே சேர் போட்டு உட்காரணும் ரூல் இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ரூல் இருந்தா சொல்லுங்க. செய்வதற்காகத்தானே கொடுத்துருக்கோங்கண்ணா. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூரில் நடக்காததை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். அதை நடத்தி காட்டுவோம். இத்தனை காலமாக 10 ஆண்டு காலமாக அதிமுகவினுடைய ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க. ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்துலேயும் ஊழலை பார்த்தாங்க. அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக, ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அதை செய்து காட்டுவது என்னுடைய சங்கல்பம். அது படிப்படியாக அனைத்தையும் செய்து காட்டுவோம். அது மக்களுக்கு தெரியும். அண்ணாமலை சொன்னா செய்வாருன்னு தெரியும். அதை செஞ்சு காட்டுவோம். Madam, yesterday I have given a long press meet, madam. I kindly request you to kindly check it. I have given a long press meet, the reasons, what is the vote share, what BJP has done vis-a-vis the other party. How do you plan to reverse this? Madam, there is no question of reversing. A party first has to attain the vote share. It's a step-by-step process. Overnight, a party cannot claim everything. A party has to enter the double digit first. A party is like a baby. A baby has to first crawl. A baby has to walk. A baby has to run. It's a step-by-step process. Our party is patient. We know at a particular point of time where we need to be. We are exactly where we need to be at this point of time. We know at 2026 where we want to go. And exactly we will reach in 2026 where we want to go. கோவையில் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்ததா நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் சிபிஆர் இதுக்கு முன்னாடி போட்டியிட்டு கோவையில் உங்களோட அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்திருக்காரு. அந்த தகவல் முரணான தகவல். யார் வாங்கலைங்க? யார் வாங்க? நான் பொய் சொல்ல விரும்பல. அண்ணன் டேட்டாவை செக் பண்ணிட்டு பேசணும். அண்ணன் பேசணும். அது வேலுமணி அண்ணன் கொஞ்சம் அவருடைய அரசியல் ஞானத்தை, அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி அண்ணன் கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால் வேலுமணி அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. தவறான தகவலை ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது. அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எங்களை கேட்கக்கூடாது. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கானா? வேற எதுவும் இல்லைண்ணே. இதை விட என்னென்ன போக முடியும்? ஏன் 11.5% வந்தது பெருசு இல்லையா? அது ஏற்றம் தானே காட்டுது, இறக்கத்தை காட்டுதா? 12 இடத்துல 2வது வந்திருக்காங்க. அது ஏற்றம் இல்லையா? கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில். இது ஏற்றம் இல்லையா? இது மக்களால் போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு? மக்களோடு மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி செய்யறனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. அடுத்து வெற்றி 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறி 40%, 45% வாக்கு வங்கி அடுத்து வரும். இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது கட்சிக்கும் தெரியும். மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க, கடுமையாக உழைங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்வால்மெண்ட்? ஜிஓ இஷ்யூ பண்ண சொல்லுங்க. மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட்டை ஏற்ற சொல்லி எப்போ சொன்னாங்க? அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். சும்மா உங்க பொய்யை பேசி தெரிஞ்சு எப்ப நான் பதில் சொல்றது? நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சியினுடைய பணபலம், படைபல, இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக கோவை மக்கள், குறிப்பாக அவருடைய வளர்ச்சி, நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம். இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது.
நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். லேட் ஆச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.